ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சாபுதானா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாபுதானா கிச்சடி நல்லா உதிரியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாங்க. நான் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பெரிய ஜவ்வரிசி, அதே மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மேலே உதிரியாக வரக்கூடிய அந்த மாவு எல்லாமே நீக்கிட்டு 2-3 வாட்டி அலசி சுத்தமாக தண்ணியை வடிய விட்டு எடுத்துக்கலாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் எல்லாமே நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ வடித்து எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம அளந்தமோ அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் விரல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா விரல் நுனி அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற மாதிரி 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், தண்ணி இந்த அளவு வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா உதிராகவும் நல்லா ஊறியும் நம்மளுடைய ஜவ்வரிசி முத்து முத்தாக கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. இப்போ நம்ம கிச்சடி தாளித்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வாசனை வந்ததுக்கப்புறமா காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்தேவைக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். மூடி போட்டு 2-3 வாட்டி கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கிற நிலக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை கொரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த நிலக்கடலை பொடியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஜவ்வரிசி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா கலந்துட்டு மூடி போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி மூடியை திறந்து கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா ஜவ்வரிசி அப்படியே அடியில் தங்கிக்கும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே கண்ணாடி மாதிரி ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு வதங்கிருச்சுன்னு அர்த்தம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு புழிஞ்சுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம பரிமாறிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான இந்த சாபுதானா கிச்சடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.